பவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியம் செய்வதற்கு காரணமே அவரோட பேஸ்மெண்ட் இன்ஜின் என்னது? பவுலை தான் இன்னைக்கு வேதத்துக்கு போறதுன்னா நல்ல ஊழியம் செய்தவர். அந்த மனுஷன் ஊழியம் செய்யறதுக்கு பிரதானமான இன்ஜின் எதுனா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏறுது. எப்படி ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த மோட்டர் தள்ளுதோ, அந்த கிறிஸ்துவின் அன்பு இன்ஜின் ஏவனானா நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரகாசிக்கணும். இல்லைன்னா ஊழியத்தை செய்யலாம், எல்லாருமே ஊழியத்தை செய்யறாங்க, எல்லாருமே. ஆனா ஒரு தாய் ஒரு சாப்பாட்டை குழந்தை ஊட்டுதானா, ஏன் தாயோட சாப்பாடு மட்டும் குழந்தைக்கு ஸ்பெஷலா இருக்கு? எல்லாரும் ஜென்ரலா படம் பேசுறாங்க, தாயோட அன்பு சேர்த்து ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அன்பு இணைந்து நம்ம ஊழியத்தை செய்யும் போது அது ருசியா இருக்கும். நீ அன்பு இணைந்து நீ சுவிசேஷம் சொல்லும் போது அந்த சுவிசேஷம் ருசியா இருக்கும். நீ அன்பு சேர்ந்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது அந்த வாழ்க்கை ருசியா இருக்கும். நீ அன்பு கூர்ந்து வீட்டுல பேசும்போது அந்த வீட்டுல இருக்க பேச்சுகள் ருசியா இருக்கும். நீ அன்பு கூர்ந்து என்னென்ன காரியத்தை அன்புனால செய்வியோ அது ருசியா மாறும். அன்புதான் உப்பு, உப்பு தான் அன்பு. அந்த உப்பு தான் சாதம். எப்பவே அன்பு அப்படியே வச்சுக்கிட்டே இறக்கிட்டே